கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய சாமானிய மக்களுக்கு நினைவு தூண் அமைக்க கோரிக்கை. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் நினைவு தூண் அமைக்க வேண்டும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை. 40 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வை முதலமைச்சர் பரிசாக கொடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சாணக்கியத்தை பார்ப்பீர்கள் எனவும் பேட்டி. இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்துல வேற மின்கட்டண உயர்வு வச்சிருக்காங்க, மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க. இது போன்ற அதை முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த 40 தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான். இதுதான் உயர்வு, கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மதுரையில் நிகழும் தொடர் கொலையால் நடைபயிற்சி செல்வதற்கு கூட பயமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. தமிழகத்தில் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்கு. என்ன செய்யறேன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எத்தனையோ முறை பேசியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். நீலகிரி மாவட்டத்துக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சமயபுரம் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றவர்கள் மீது வாகனம் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவிப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் உத்தரவு. நீலகிரி மாவட்ட புதிய மாவட்ட ஆட்சியராக லட்சுமி பவ்யா தன்னேரு பதவியேற்பு. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் பிரச்சனைகளை கண்டறிந்து தீர்வு செய்வதே முதல் பணி எனவும் பேட்டி. இந்த ரெயின்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்ட்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அது எல்லாமே நாங்கள் இப்போ பார்க்குறோம். அதுதான் இமீடியட். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசின் உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டதாலேயே மின்கட்டண உயர்வு ஏற்பட்டுள்ளது. எனினும் மின்கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்ய தமிழ்நாடு அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அவர்கள் நிர்ணயிப்பதை தான் தமிழ்நாடு அரசே செய்யணும். மின்சார வாரியமோ டிரான்சிட்கோ அது யாரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முழுமையா இப்போ அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது, அதை பறிகொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த விலை மாற்றம் இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலமைச்சரை காங்கிரஸ் பேரியக்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்கள் ஆளமாட்டார்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் என்று விசாரித்தார். தனிநபர் தாக்குதல் என்பது RSS மற்றும் பாஜகவுக்கு கைவந்த கலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் திமுக எம்எல்ஏ நாசருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அண்ணாமலை வெளியிட்டது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதில். எல்லோரும் இப்ப கூட வராங்க, ஒரு 100-200 பேர் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு யாருமே தெரியாது நிர்வாகத்தவர். அந்த புகைப்படத்தை வச்சு இது மாதிரிலாம் சொல்லலாமா? அபாண்டமான குற்றச்சாட்டு. தனிநபர் தாக்குதல் RSSக்கும் பிஜேபிக்கும் கைவந்த கலை. என்னைக்குதான் அவங்க திருந்த போறாங்கன்னு தெரியல. இயற்கையும் மக்களும் தான் திருத்தணும். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு சென்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நேரில் ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு CBI விசாரணை வேண்டி உள்துறை அமைச்சரை வலியுறுத்துவேன் என்றும் பேச்சு. மஞ்சள் வாய்ஸ் திரைப்பட இயக்குநர் சிதம்பரம் பாலிவுட்டில் அறிமுகமாகிறார். பாலிவுட்டில் சிதம்பரம் இயக்கும் முதல் திரைப்படத்தை இயக்குநர் அனுராக் காஷ்யப், விகாஷ் பால் உள்ளிட்டோரின் பேண்டம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறது. தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதாக தனக்கு எந்த தகவலும் வரவில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. மின் கட்டணம் போன்று பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட போகிறதா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அக்டோபர் மாத அர்ச்சித சேவைகளுக்கான முன்பதிவு நாளை தொடக்கம். நாளை காலை 10 மணி முதல் ஆன்லைனில் டிக்கெட் வெளியிடப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் 74வது ஆணையராக பொறுப்பேற்றார் குமரகுருபரன். ரிப்பன் மாளிகையில் பொறுப்பேற்றுக் கொண்ட அவருக்கு மேயர், துணை மேயர் ஆகியோர் வாழ்த்து. ஆடி மாத முதல் நாளில் சேலத்தில் அழிஞ்சு குச்சி செடியில் தேங்காயை சொருகி தீயிலிட்டு உண்ணும் பண்டிகை கொண்டாட்டம். புதுமண தம்பதிகள் தலை ஆடி நாளை சிறப்பிக்கும் விதமாக கொண்டாட்டம்.
சென்னையில் இறந்த ஆதரவற்ற நபரின் உடலை எடுத்து செல்வதற்கு காவல்துறையினரிடம் அமரர் வாகன ஊர்தி ஓட்டுநர்கள் லஞ்சம் கேட்கும் வீடியோ வைரல். 100 ரூபாய் கொடுத்த போலீசாரிடம் பத்தாது என கூறி மேலும் 100 ரூபாய் வாங்கி சென்ற ஊழியர்கள். புதுச்சேரியில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ விபத்து. மின்கசிவு காரணமா நாச வேலையா என கடலோர காவல்படையினர் விசாரணை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் ரோஹித் சர்மா விளையாட உள்ளதாக தகவல். மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்ட நிலையில் ரோஹித் சர்மா விளையாடுவார் என புதிய தகவல். இந்தியன் 2 திரைப்படத்தில் 12 நிமிட காட்சிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவிப்பு. திரைப்படத்தின் விமர்சனங்கள் மோசமாக எழுந்த நிலையில் திரைப்படத்தின் நீளம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.